பிதா குமாரன் பரிசுத்தாவியின் திருப்பெயரிலே ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள கர்த்தாவே, இந்த பரிசுத்தமான நாளுக்காக காலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்த காலங்களெல்லாம் கண்மனை போல எங்களை பாதுகாத்து அரவணைத்து ஆசீர்வதித்து மீண்டும் எங்களுடைய வாழ்விலே இன்னொரு பரிசுத்தமான நாளின் காலை ஆராதனை பங்கு பெறும்படியான வாய்ப்பினை தந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையின் ஆசிரியம் நீர் தலைமையேற்று நடத்தி தாருஸ்வாமி. நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற வேதம், உடைய வார்த்தைகள் அனைத்தும் நாமத்துக்கு மகிமுள்ளதாக இருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக்கொண்டோம் சுவாமி. சற்று நேரம் சன்னிதானத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கின்ற வேளையிலே உம்முடைய பிரசனத்தை நாங்கள் உணர, உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க, எங்களையே நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்க இந்த ஆராதனை ஒரு பொருள் நிறைந்த ஆராதனையாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். திருத்துவ திருநாளுக்கு பின் வரும் 13ஆம் ஞாயிறு காலை பரிசுத்த ஆராதனை. என்னுடன் இணைந்து இந்த பரிசுத்த ஆராதனை பங்கு பெறும்படியாக திருச்சபையார் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக கிறிஸ்துவ பாமாலை புத்தகத்தில் 812ஆம் பாமாலை, பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரீகமே பூலோகத்தில் வியாபிக்கும் நீடூழி காலம் வர்த்திக்கும் என்ற பாமாலையோடு நாம் இந்த பரிசுத்த ஆராதனையை ஆரம்பிப்போம். பகலும் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரீகமே பூலோகத்தில் வியாபிக்கும் நீடுழி காலம் வர்த்திக்கும். பற்பல ஜாதி தேசத்தார் அற்புத அன்பை போற்றுவார். பாலரும் இன்ப ஓசையாய் ஆராதிப்பார் சந்தோஷமாய். நல்மிபராஜ்யம் எங்குமே சிரேஷ்ட பாக்கியம் தங்குமே. துன்புற்றோராரி தேருவார் தீக்கற்றோர் வாழ்ந்து பூரிப்பார். பூலோக மாந்தர் யாவரும் வானோரின் சேனை தீரழும் சாஷ்டாங்கம் செய்து போற்றுவார். நீர் வளராயரே என்பார், நீர் வளராயரே என்பார். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுங்கள். ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஜெபிப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்கள் போல் மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பி அவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக.
ஆமென். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்மத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்படத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். கிறிஸ்துவ கீர்த்தனை புத்தகத்தில் 138ஆம் கீர்த்தனை. எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே என்ற கீர்த்தனை பாடி நம்முடைய பாவங்களை ஆண்டுடைய சன்னிதானத்திலே அறிக்கை செய்வோம்.
சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, உடன் விசுவாசிகளே, சகல பரிசுத்தவான்கள் ஆலய குடும்பத்தாரே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை, காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஓய்வு நாள் கல்வி ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த காலை வேளையிலே நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு ஆசிரியர்கள் விடுதலையின் முகவர்கள். ஆசிரியர்கள் விடுதலையின் முகவர்கள் என்ற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. டீச்சர்ஸ் ஏஜென்ட்ஸ் ஆஃப் லிபரேஷன். இதற்கு ஆதாரமாக 4 திருமறை பாடங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. முதல் பாடமாக நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை. இரண்டாம் பாடமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 38 வரை. மூன்றாம் பாடமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 119 வசனங்கள் 97 முதல் 104 வரை. நான்காம் பாடமாக பரிசுத்த மார்க் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 முதல் 44 வரை. ஜெபிப்போம். என் கண்மலையும் மீட்புமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் அமர்ந்திருக்கின்ற அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்த திருச்சபையாரே, நேற்றைய தினம் ஆசிரியர்கள் தினமாக அனுசரிக்கப்பட்டது. நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே கொரோனா தொற்று நோயினாலே பள்ளிகள், கல்லூரிகள் ஆரம்பிக்கப்படாத ஒரு சூழ்நிலை, ஆசிரியர் தினத்தை சிறப்பான முறையில் கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை. இருப்பினும் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் நான் வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து அவருடைய பணிகள் சிறக்க அவளுக்காக நான் ஜெபிக்கின்றேன். அரசு துறையிலும் ஸ்தாபனங்களிலேயும் மிஷன் பள்ளிகளிலேயும் பணிபுரிகின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களை நான் வாழ்த்துகின்றேன். மிக சிறப்பாக நம்முடைய திருச்சபையிலே ஆசிரியராக பணியாற்றி வருகின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் மீண்டுமாக வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களையும் உடைய திருப்பணிகளையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கான தலைப்பு ஆசிரியர்கள் விடுதலையின் முகவர்கள்
அல்லது பிரதிநிதிகள். எஜுகேஷன் என்ற சொல் எஜு கூட்டல் கேர், drawing out the full potential of a person என்று பொருள் கொடுக்கிறது. ஒருவரிடத்தில் மறைந்திருக்கின்ற ஞானத்தை, தாளந்துகளை, சிறப்புகளை வெளியே கொண்டு வருவதுதான் கல்வி என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். அறிந்தவற்றை சொல்லி ஒழுங்குகள் கொண்டு வா என்பதாகும். கிறிஸ்துவ விசுவாசத்தில் கடவுள் இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த உலகத்தில் தம்மை மனுகுலத்திற்கு வெளிப்படுத்துவதை மனித அறிவுக்கு கொண்டு வருவதுதான் கிறிஸ்துவ கல்வியாகும். கடவுளை பற்றிய அறிவும் மனித வாழ்வின் நிறைவையும் பற்றிய அறிவை வளர்த்தல் என்பதாகும். இந்த கல்வி பணியிலே குரு பெரிய பங்கை வகிக்கின்றார். குரு என்ற சான்ஸ்கிரிட் பதத்திற்கு அஞ்ஞானத்தை நீக்குகின்றவர் என்ற பொருள் கொடுக்கின்றது. கு என்றால் அஞ்ஞானம் அல்லது இருள். ரு என்றால் நீக்கப்படுதல். ஆகிய குரு என்பவர் அஞ்ஞானத்தை நீக்குகின்றவர் என்ற ஒரு பொருளை அது கொடுக்கின்றது. சான்ஸ்கிரிட்ல அநேக ஸ்லோகங்கள் உள்ளன. அந்த ஸ்லோகத்திலே ஒன்று அசதோமா சத்கமயாம் தமசோமா ஜோதிர்கமயாம் மிருத்யோமா அமிர்தம் கமயாம் என்ற ஒரு ஸ்லோகம் உள்ளன. இதனுடைய பொருள் என்னவென்று நாம் பார்க்கும்போது, லீட் மீ ஃப்ரம் அன்ரியல் டு ரியல், அசத்தியத்திலிருந்து சத்தியத்திற்கு வழி நடத்துவது. லீட் மீ ஃப்ரம் டார்க்னஸ் டு லைட், இருளில் இருந்து ஒளிக்கு வழி நடத்துதல். லீட் மீ ஃப்ரம் மார்டாலிட்டி டு இம்மார்டாலிட்டி, மரணத்திலிருந்து வாழ்வுக்கு வழி நடத்துவது. ஆகிய குருவின் பொறுப்பு அல்லது ஆசிரியர் பொறுப்பு என்னவென்று பார்க்கும்போது, அசத்தியத்திலிருந்து சத்தியத்திற்கு கொண்டு வருபவர், இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு வருபவர், மரணத்திலிருந்து வாழ்வுக்கு கொண்டு வருவர் தான் குரு என்ற பொருளுக்கு அர்த்தத்தை நாம் பார்க்கின்றோம். இன்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி நூல் மார்க்கு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 முதல் 44 வரை நாம் யோசித்து பார்ப்போமேயானால் ஆழமான கருத்துக்களை நாம் இங்கே பார்க்கலாம். இப்பகுதி அனைவருக்கும் தெரிந்த பகுதி. அநேக நேரங்களிலே நாம் படித்திருக்கின்றோம். அநேக நேரங்களிலே அத்துடைய செய்தி இப்பகுதியிலிருந்து நாம் கேட்டிருக்கின்றோம். 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் போஷிக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களிலே மிக சிறப்பான ஒரு அற்புதம், 5000 பேர் போஷிக்கப்பட்டார்கள்.
இப்பகுதியிலே 3 முக்கியமான காரியங்களை நாம் பார்க்கலாம். ஒன்று, 34ஆம் வசனம், இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவளுக்கு உபதேசிக்க தொடங்கினார். மனதுருகி அநேக காரியங்களை உபதேசிக்க தொடங்கினார். இரண்டாவதாக பார்க்கும்போது, அவர்களுக்கு உணவு கொடுங்கள். முப்பத்தி 7ஆம் வசனம், அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவளுக்கு போஜனம் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாத படிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த பகுதி 4 சுவிசேஷங்களிலும் இடம்பெற்றுள்ளன. ஆகிய 3 முக்கியமான காரியங்கள் ஆண்டவர் அவளுக்கு உபதேசம் பண்ணினார். ஆண்டவர் அவளுக்கு போஜனம் கொடு என்று சொன்னார். ஒன்றும் சேதமாகாத படிக்கு மீதியான துணிக்கைகளை ஒன்று சேருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். முதலாவதாக, Jesus taught with compassion. Jesus concerned about their physical needs. Jesus concerned about the wastage. இந்த 3 காரியங்களை நாம் சிந்திக்கலாம். முதலாவதாக, இயேசு கிறிஸ்து மனதுருகி அவளோடு பேசத் தொடங்கினார். இயேசு கிறிஸ்து நல்ல போதகர். இயேசு கிறிஸ்து நல்ல குரு. இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு உபதேசியா. ஆக இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களோடு கலிலேய கடற்கரை கடந்து பெத்சாய்தா என்ற கிராமத்துக்கு செல்கின்றார். இயேசு வருகிறார் என்று அறிந்து பெரிய ஜனக்கூட்டம் அவரிடத்துக்கு வருவதைக் கண்டு இயேசுவானவர் பெத்சாய்தா வனாந்தரத்திலே மலையின் மேல் ஏறி அவரோடு பேசத் தொடங்கினார். அவளை பார்த்த உடனே இயேசு கிறிஸ்து மனதுருகினார். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல திரிந்து வருகிறார்களே, அவருடைய மனநிலைமையை ஆண்டவர் உணர்கின்றார். அவருடைய வேதனையை உணர்கின்றார். அவருடைய தேவைகளை உணர்கின்றார். பாமரை மக்கள், பின்தங்கிய மக்கள், அவருடைய நிலைமையை ஆண்டவர் அறிந்து அவள் மீது மனதுருகி ஆணுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை குறித்து உபதேசிக்க தொடங்கினார். எளிய முறையிலே, சாதாரணமான முறையிலே, சாதாரணமான வார்த்தைகள் மூலமாக ஆண்டுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசு கிறிஸ்து இங்கே தன்னை பின்பற்றி வருகின்ற பாமரை மக்களை பார்த்து பேசுகின்றார். மக்கள் ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே ஆழமான கருத்துக்களை ஆண்டவரோடு பேசுகின்றார். கடினமான வார்த்தைகள் அல்ல, லேசான வார்த்தைகளோடு அவரோடு பேசி ஆண்டுடைய ராஜ்யத்துக்குரிய சத்தியங்களை அவளுக்கு தெரியப்படுத்துகின்றார். ஆக இயேசு கிறிஸ்து அந்த மக்களை கண்டு, அவருடைய மன நிலைமையை கண்டு அவளோடு இயேசு கிறிஸ்து
போதிக்கின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது Jesus concerned about their physical needs. வெகு நேரமாகிவிட்டது, மாலை நேரம் வந்துவிட்டது. சீடர்கள் இயேசுவிடம் வந்து அவர்களை நாம் அனுப்பிவிடுவோம், மாலை சூழ்ந்து விட்டது, ஆகவே நாம் அவளை அனுப்பிவிட்டால் அருகாமையில் இருக்கின்ற கிராமத்துக்கு சென்று அவர்கள் தங்கி அங்கே உணவு அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள், அவளை அனுப்பிவிடலாம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆனால் சீடர்கள் இயேசுசாமி அவளை பார்த்து சொல்றாரு, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்து அவருடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று எண்ணி சீடர்களுக்கு இயேசுசாமி சொல்லுகிறார், நீங்களே அவளுக்கு உணவு கொடுங்கள், நீங்களே அவளுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆனால் சீடர்கள் இந்த பொறுப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள முயற்சி செய்கிறார்கள். இவ்வளோ பெரிய ஜனக்கூட்டத்திற்கு நாம் எப்படி உணவு அளிக்க முடியும்? 200 ரூபாய்க்கு செலவு பண்ணி வாங்கி வந்தாலும் அது அவளுக்கு போதாதே என்று தவறான விதத்திலே ஆண்டவரிடத்திலே அவர்கள் போதிக்கின்றார்கள். ஏசாமி சொல்றாரு, உங்களிடத்தில் இருக்கின்ற போஜனத்தை, உணவை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகின்றார். யோவான் சுவிசேஷத்தை நாம் பார்க்கும்போது யோவான் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றார். சீடர்கள் முதல் முறையாக இந்த பொறுப்பிலிருந்து, உணவு கொடுக்கும் பொறுப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள அவர்களை நாம் அனுப்பிவிடலாம் என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவதாக 200 ரூபாய்க்கு வாங்கினாலும் இது இவளுக்கு போதாதே என்று சொல்லுகின்றார்கள். மூன்றாவதாக 5 அப்பம் 2 மீன் உண்டு, இவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்திற்கு நாம் எப்படி பங்கிட்டு கொடுக்க முடியும் என்று மூன்றாவது முறையாக முடியாது என்று சொல்வதற்காக சொல்வதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆனால் இயேசு சுவாமிக்கு தெரியும், தான் செய்ய போகின்ற அற்புதத்தை அவர் அறிந்து சீடர்களை சோதிக்கும்படியாக நீங்களே அவளுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். உணவு மிக முக்கியம். நம்முடைய பசியை ஆற்றுவதற்கு உணவு முக்கியம். ஆக காலையிலிருந்து மாலை வரை இந்த ஜனக்கூட்டம் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை பசி அடைந்திருப்பார்கள், இரவு நேரமாகிவிட்டது, உணவு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய நிலைமையை அறிந்து அவளுக்கு நீங்களே போஜனம் கொடுங்கள் என்று சொல்வதை நாம் இங்கே பார்க்கின்றோம். அப்படியாகவே அவளை உட்கார வையுங்கள், 100 பேராக 50 பேராக உட்கார வையுங்கள் சொல்றார். அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு வாருங்கள் என்று சொல்லும் போது அதை வாங்கி ஆண்டவர் நோக்கி, வானத்தை நோக்கி ஜெபித்து நீங்களே இதை பரிமாறுங்கள் என்று சொல்லும் போது பெண்களும் சிறு பிள்ளைகளும் தவிர புருஷர்கள் 5000 பேர் உணவு அருந்தினார்கள். இது மாபெரும் அற்புதம். இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்தார். அந்த அற்புதங்களில் மிக சிறப்பான ஒரு அற்புதம், 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேர் போஷிக்கப்பட்டார்கள். ஆண்டுடைய வார்த்தைக்கு சீடர்கள் கீழ்ப்படியும் போது அங்கே அற்புதம் நடந்ததை நாம் இங்கே பார்க்கின்றோம். நீங்களே அவளுக்கு போஜனம் கொடுங்க. மூன்றாவதாக, Jesus concerned about the wastage. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாத படிக்கு
மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். உணவு அருந்திய பின்பு, அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு, இயேசு சுவாமி சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார், ஒன்றும் சேதமாய் போகாத படிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். ஒருவேளை உணவுக்கு பின்பு உணவு மிச்சமாய் இருக்கலாம், அல்லது சாப்பிடும்போது கீழே தவறி விழலாம். இவளை எல்லாவற்றையும் நீங்கள் ஒன்று சேருங்கள், எதையும் நீங்கள் சேதப்படுத்தாதீர்கள், அனைத்தையும் நீங்கள் ஒன்று சேருங்கள் என்று ஆண்டவர் சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார். அப்படியாகவே சீடர்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். மீதியான அனைத்தையும் துணிக்கைகளை அவர்கள் ஒன்று சேர்த்தார்கள். 12 கூடை மீதியானது. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, 3 காரியங்களை நாம் பார்க்கின்றோம். இயேசுவானவர் நல்ல போதகர், இயேசு கிறிஸ்துவானவர் நல்ல ஆசிரியர், இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு குரு. மக்களுடைய மனநிலைமை அறிந்து அவள் மீது மனதுருகி ஆண்டவர் பேசுகின்றார். ஆசிரியர் பெருமக்களாகிய நீங்களும், நீங்கள் யாருக்கு போதிக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து, அவருடைய மனநிலைமையை நீங்கள் உணர்ந்து, அவர்கள் புரிந்து கொள்கின்ற விதத்திலே நீங்கள் போதனை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து போதனை மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய சரீர தேவைகளை அறிந்திருக்கின்றார். நேரம் அதிகமாகிவிட்டது, மாலை சூழ்ந்து விட்டது, உணவு நீங்களே அவருக்கு கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆகிய ஆசிரியர் பெருமக்களாகிய நீங்களும், நீங்கள் யாருக்கு போதிக்கிறீர்கள், அவருடைய மனநிலைமையை உணர்ந்து, அவருடைய தேவைகளை நீங்கள் அறிந்து, அந்த தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். மூன்றாவதாக, ஜீசஸ் கன்சர்ன் அபவுட் த வேஸ்டேஜ். ஒன்றும் சேதமாய் போகாத படிக்கு மீதியான துணிக்கைகளை ஒன்று சேருங்கள். அருமையானவர்களே, சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்ட மக்கள், தள்ளப்பட்ட மக்கள் ஆண்டவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று விரும்புகின்றார். உணவு அருந்தும் போது கீழே விழுந்து விடுகின்ற துணிக்கைகளை ஒன்று சேருங்கள். அவருடைய கருத்து என்னவென்று பார்க்கும்போது, சமுதாயத்திலே தள்ளப்பட்டவர்கள், வேண்டாதவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், அவர்களை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. அவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும். அவர்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை, அற்புதங்களை செய்கின்றவராக இருக்கின்றார். ஆகவே இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து நல்ல ஆசிரியராக தன்னுடைய கடமைகளை அவர் செய்திருந்தது போல, நாமும் கூட நல்ல ஆசிரியர்களாக நம்முடைய கடமையை நாம் செய்ய வேண்டும். இந்த ஆசிரியர் பணியிலே, ஊழியத்திலே அர்ப்பணிப்பு மிக முக்கியமானது. நல்ல ஒழுக்கம் தேவைப்படுகின்றது, நல்ல சின்சியாரிட்டி தேவைப்படுகின்றது. அப்படியாக நாமும் அர்ப்பணிப்போடு இந்த ஊழியத்தை தொடருவோம். கர்த்தர் இந்த ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிற அனைவரையும் மென்மேலும் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கடவுள் கிருபை செய்வாராக. இந்த நாளின் செய்தி நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இருதயத்துக்கும் சிந்தனைக்கும் ஆண்டவர் தருவாராக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் ஆண்டவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்துவ கீர்த்தனை புத்தகத்தில் 224ஆம் கீர்த்தனை, தாசரே இத்தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்ற பாடலை பாடி
ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வருகின்ற நாட்களில் பிறந்த நாட்களை காண இருப்பவர்கள் இன்று மிஸ்டர் எபினேசர் ஜோஷுவா, டாக்டர் மிஸ்ஸஸ் கலா இன்பராஜ். 7ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜெயா ராஜேஸ்வரி டேவிட், மிஸ்ஸஸ் மாலினி செல்வராஜ். 8ஆம் தேதி மிஸ்டர் பி ஜெய்சிங், மிஸ்டர் எம்என்ஆர் ஜெய்பால், மிஸ்டர் சாமுவேல் ஜோசப் பெஞ்சமின், மிஸ்டர் கே தியோசன் ஜாக் பீட்டர். 9ஆம் தேதி மிஸ்டர் ஆல்பர்ட் ராஜ்குமார், மிஸ்ஸஸ் ரெஜினா டேவிட் ராஜ், மிஸ் ஆர்லின் ரூத், மிஸ்டர் ஜோயல் ரிச்சர்ட். 10ஆம் தேதி மிஸ்ஸஸ் ரேச்சல் அல்மா சாமுவேல், மிஸ்ஸஸ் ஷீலா கிறிஸ்டபர். 11ஆம் தேதி
Mrs. Immaculate Jesudas, Mr. Alvin Leonard, Mrs. Jabakumari Raja, Mr. Jasper Praveed. 12ஆம் தேதி Mr. Pinto Jairaj, Mr. Anand James Paul, Mr. Jebastin Solomon Raja. பிறந்த நாட்களை காண இருக்கின்றவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். கர்த்தர் இவளை ஆசிர்வதிப்பாராக. அவ்வண்ணமாக வருகின்ற நாட்களில் திருமண நாட்களை காண இருப்பவர்கள் இன்று 6ஆம் தேதி மிஸ்டர் ராஜபாண்டி அண்ட் மிஸ்ஸஸ் பியூலா ராஜபாண்டி, மிஸ்டர் டேவிட் முருகேசன் அண்ட் மிஸ்ஸஸ் தேவ செல்வக்கனி டேவிட். 8ஆம் தேதி மிஸ்டர் டி கனகராஜ், மிஸ்ஸஸ் பத்மா கனகராஜ், மிஸ்டர் ஏசு ஞானதாஸ், மிஸ்ஸஸ் சுகந்தி பேபி. 10ஆம் தேதி மிஸ்டர் வில்சன் நவராஜ், மிஸ்ஸஸ் உமாராணி வில்சன். 11ஆம் தேதி டாக்டர் ரெஜினால்ட் அலெக்ஸ், மிஸ்ஸஸ் டாக்டர் பியூலா அலெக்ஸ். 12ஆம் தேதி மிஸ்டர் சுரேஷ் சந்தஸ் அண்ட் மிஸ்ஸஸ் மாலதி சுரேஷ். திருமண நாட்களை காண இருக்கின்றவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நல்வாழ்த்துக்களை கோரிக்கொள்கிறோம். கர்த்தர் இவர்களையும் இவருடைய குடும்பத்தையும் ஆஸ்வதிப்பாராக. மீண்டுமாக நம்முடைய திருச்சபைக்காக ஜெபிப்போம். திருச்சபையில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காக, வியாதியஸ்தர்களுக்காக, வயதானவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். கடவுள் இந்த நாட்களில் அவருக்கு வேண்டிய நல்ல பாதுகாப்பையும் சுகத்தையும் தந்திருள்வாராக. ஆலய ஆராதனை அரசாங்கம் ஆலயத்தை திறந்து வழிபட வேண்டும் என்று சொல்லியிருந்தாலும் நம்முடைய பேராயர்கள், அலுவலர்கள், வட்டார தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த கொரோனா தொற்று நோய் காலங்களிலே இன்னும் சற்று நாள் நாம் காத்திருப்போம், இப்போதைக்கு ஆராதனை நடத்த வேண்டாம் என்று பேராயர் அவர்கள் கடிதத்தின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே கடந்த வியாழக்கிழமை 3ஆம் தேதி மாலை குருசேகர குழுவாக ஜூம் மூலமாக நாங்கள் சந்தித்து அதை குறித்து நாங்கள் பேசினோம். அதன்படி மீண்டும் பேராயரிடமிருந்து கடிதம் வருவரை ஆலய ஆராதனை நடத்த வேண்டாம் என்று தீர்மானிக்கப்பட்டது. இருப்பினும் ஞாயிற்றுக்கிழமை விசேஷித்த நாட்களை முன்னிட்டு பிறந்தநாள், திருமண நாள், விசேஷ காரியங்களுக்காக ஆலயம் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை திறந்து வைக்கப்படும். அப்போது ஆலயத்துக்கு வருபவர்கள் வந்து ஜெபித்து செல்லலாம், காணிக்கை படைக்கலாம் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபையாருக்காக ஆலயம் திறந்து வைக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த கொரோனா தொற்று நோய் பரவாமல் இருக்க நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய திருச்சபை சார்ந்தவர்கள் யாராகிலும் பாதிக்கப்பட்டிருந்தால் அவளுக்காக நாம் ஜெபிப்போம். கடவுள் அவருக்கு வேண்டிய சுகத்தையும் ஆற்றலையும் தந்துள்வாராக. ஆசிரியர் பெருமக்களுக்காக நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து அவருடைய ஊழியங்கள் சிறக்க அவளுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள கர்த்தாவே, மீண்டுமாக உம்மை போற்றுகின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த பரிசுத்த ஆராதனை காலை முதற்கொண்டு இம்மட்டுமாக ஆண்டவரே உடைய பிரசனம் எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை ஆராதனையிலே நாங்கள் உம்மை துதித்து பாடுவோம், உடைய பிரசனத்தை நாங்கள் உணர்வோம், உடைய வார்த்தைகளை கேட்கவும், உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்தவைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் திருச்சபையாக ஆலயத்தில் உம்மை தொழுது கொள்ளவில்லை என்றாலும்
ஓய்வு நாள் காலை நேரங்களிலே இந்த காணொளி மூலமாக ஆண்டவரே நாங்கள் ஒன்று சேர்ந்து உடைய பிரசனத்தை உணர்வும் உடைய வார்த்தையில் கேட்கும்படியான வாய்ப்பை தந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை தியானத்திலே கலந்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளையும் விசேஷமாக நீர் ஆஸ்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக்கொண்டோம் சுவாமி. இந்த நாளின் செய்தி அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யும் சுவாமி. இந்த ஞாயிறு கல்வி ஞாயிறாக ஆசிரியர் தினமாக அனுசரிக்கும்படியான ஒரு வாய்ப்பினை தந்தமைக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கின்றோம் சுவாமி. இயேசுவானவர் நல்ல போதகர், நல்ல ஆசிரியர், நல்ல குருவானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனம் 34 முதல் 44 வரை அடங்கியுள்ள ஆழமான கருத்துக்களை நாங்கள் சிந்திக்கும்படியாக கிருபை செய்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் நல்ல ஆசிரியராக ஆண்டவரே மக்களுடைய மனநிலைமையை நீர் அறிந்து அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வழியிலே நீர் அவளுக்கு போதித்திருக்கிறீர் சுவாமி. மக்களுடைய தேவைகளை நீர் அறிந்து அவளுக்கு தேவைகளை பூர்த்தி செய்திருக்கிறீர். நல்ல உணவையும் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. அது மட்டுமல்லாமல் மீதியானவர்களை குறித்து அதிக கவனம் செலுத்தியதை நாங்கள் உணர்கின்றோம் சுவாமி. ஆம் ஆண்டவரே, சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவர்கள் தள்ளப்பட்டவர்கள் மீது அதிகமான கரிசனை கொண்ட ஒரு தேவன் சுவாமி. ஒதுக்கப்பட்டவர்களை, தள்ளப்பட்டவர்களை, தேவையில்லை என்பவர்களை ஒன்று சேர்த்து அவள் மூலமாக அற்புதமான காரியங்களை செய்கின்ற கடவுள் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் சுவாமி. ஆக நல்ல குருவாக, நல்ல ஆசிரியராக, நல்ல உபதேசராக உடைய வாழ்க்கையின் மூலமாக அநேக காரியங்களை அறிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளின் செய்திகள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யும் சுவாமி. விசேஷமாக இந்த நாளிலே ஆசிரியர் பெருமக்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். தனிப்பட்ட நிறுவனங்களையும், மிஷன் நிறுவனங்களையும், கல்லூரிகளிலேயும், அரசாங்க பள்ளியிலும் பணியாற்றுகின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களை நான் நினைவு கூறுகின்றோம் சுவாமி. ஸ்தாபனங்களில் பணியாற்றுகின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களை நினைவு கூறுகின்றோம். உடைய அர்ப்பணிப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே உண்மையோடு, உத்தமத்தோடு, அர்ப்பணிப்போடு கொடுக்கப்பட்ட இந்த சிறப்பான ஊழியத்தை தொடர்ந்து செய்ய கர்த்தர்களை பலப்படுத்தி ஆஸ்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக்கொள்கின்றோம். இந்த வேளையில் ஆண்டவரே இந்த திருச்சபைக்காக ஜெபிக்கின்றோம். திருச்சபைக்கு ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்க வேண்டும் என்றும் தேவனை நீர் சந்திக்க வேண்டுமாய் வேண்டிக்கொண்டோம். வியாதியஸ்தர்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தை கர்த்தர் கூட்டிக் கொண்டு சுவாமி. வயதான பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்ற நாட்களில் வேண்டிய நல்ல பாதுகாப்பையும் சுகத்தையும் கர்த்தர் கூட்டிக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக்கொள்கின்றோம். வருகின்ற நாட்களே பிற நாட்களை காணிக்கின்ற திருச்சபையின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவருடைய வாழ்க்கை இன்னொரு பிறந்த நாளை காணும்படியான வாய்ப்பை தருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். புதியவருடன் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும் சுவாமி. அவனுமாக வருகின்ற நாட்களில் திரும்ப நாட்களை காணிக்கின்ற திருச்சபையின் பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. மீண்டும் அடைய இல்லற வாழ்க்கையில் நீர் போதுமானவராக இருந்து பாராட்டுகின்ற அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். வருகின்ற காலங்கள் நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். தொடர்ந்து குடும்பமாக திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் அவர் சேவை புரிய கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக்கொண்டோம் சுவாமி. விசேஷ வண்ணமாக ஆண்டவரே இந்த கொரோனா தொற்று நோய்க்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகின்றோம். கர்த்தர் இதை நீக்கிரள வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக்கொள்கின்றோம் சுவாமி. உயிரிழந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வெகு சீக்கிரத்தில் பூர்ண சுகத்தை தாரும் சுவாமி. வேலூர் பட்டணத்திலேயும் மிக சிறப்பாக எங்கள் திருச்சபையிலும் கூட இந்த கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உடைய அன்பின் காரணால் தொட்டு ஆண்டவரே இந்த பலவீனத்திலிருந்து முழுமையாக நீக்கி அவருக்கு வேண்டிய பூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தை கர்த்தர் கூட்டி கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக்கொண்டோம் சுவாமி. மீண்டுமாக அனைத்து ஆசிரியர் பெருமக்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம், ஜெபிக்கின்றோம் சுவாமி. அடியனுடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இம்மட்டமாக ஆண்டவருடைய ஆசிரியத்திற்கு தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் கூட நீ தொடர்ந்து ஆஸ்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக்கொண்டோம் சுவாமி. அவனுமாக ஜானுடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இம்மட்டமாக அந்த குடும்பத்தை
நேசித்தவரையே ஆசிரியத்திற்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து வருங்காலிலும் கூட உடைய கிருபை உடைய பிள்ளைகளோடு இருக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக்கொண்டோம் சுவாமி. இந்த ஆராய்ச்சி துவக்குவதை மட்டுமாக தெய்வீக பிரசனம் எங்களோடதற்காக நன்றி செலுத்துகின்றோம். துதி கனம் மகிமமக்கு எடுக்கின்றோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறுவாதீர். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you all. Stay safe, stay healthy. God bless you.